இவ்வளவு உணர்ச்சிகரமான ஒரு வரலாறு பெண்களுக்கு இருந்திருக்கதா? 1917 மட்டுமல்ல, அதற்கு முந்தைய வரலாறும் நம்முடையது போர் குணம் கொண்டதுதான். கிளியோபாட்ரா எல்லாருக்கும் தெரியும். யார் கிளியோபாட்ரா? சொல்லலாம், இந்த பொண்ணு எதை சொன்னாலும் ஏதாவது சொல்லுது, இதையும் சொல்லி எதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். கருப்பழகி கிளியோபாட்ரான்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். இது சொற்களில் நாம் சரளமாக சொல்லக்கூடியது. இவங்க யாரு கிளியோபாட்ரான்னா, நமக்கு கருப்பழகின்றதை தாண்டி வரலாறு தெரியாமல் பத்திரமாக பார்த்து கொண்டார்கள். இப்போ யார் இவங்கன்னு கேட்டிங்கன்னா, கிமு 50ஆம் ஆண்டு தோன்றிய மாவீரர் அலெக்சாண்டர் மறைவுக்கு பிறகு அந்த பேரரசில் வந்த கடைசி பேரரசி கிளியோபாட்ரா. இந்த மாவீரர் அலெக்சாண்டருடைய அந்த வரிசையில் இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் தோலாமியன் என்று சொல்லக்கூடிய அந்த பேரரசு, அவருடைய கடைசி பேரரசியாக கிளியோபாட்ரா வராங்க. கிளியோபாட்ராவுடைய சகோதரர், நீங்க எல்லாமே கொஞ்சம் உலக வரலாற்றை தேடி பார்த்தீங்கன்னா, எகிப்து நாடுகளில் சொந்த சகோதரரை திருமணம் செய்து கொள்வார்கள். ஆட்சி பொறுப்பு போயிடக்கூடாதுன்றதுனால அந்த வழக்கம் இருந்தது. அந்த வழக்கத்தின்படி கிளியோபாட்ரா அவங்களுடைய சகோதரரை திருமணம் செய்து கொள்கிறார். சகோதரர் இவருக்கு ஆட்சியை கொடுப்பதாக இல்லை. பிரச்சனை வருகிறது. ரோமில் இருந்த ஜூலியஸ் சீசர் அவர்களை அவருடைய போருக்காக பயன்படுத்துகிறார், காதலிக்கிறார், திருமணம் செய்து கொள்கிறார். அதற்கு பிறகு ஜூலியஸ் சீசரும் இவரும் சேர்ந்து அவருடைய சகோதரருக்கு எதிராக போர் புரிகிறார்கள். அவர் மரணிக்கிறார், ஆட்சியை பிடிக்கிறார் கிளியோபாட்ரா. இதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலியஸ் சீசர் மறைகிறார். ரோமையும் சேர்த்து ஆட்சி புரிய வருகிற போது ஜூலியஸ் சீசருடைய மகன் அந்த இடத்தில் எதிராக நிற்கிறார், அகஸ்டஸ் சீசர். இப்போ உங்களுக்கு பிரச்சனை வருது, என்ன பண்றதுன்னு நினைக்கிறாங்க. அப்போது அங்கிருந்த மார்க் ஆண்டனியோடு சேர்ந்து கொண்டு ரோமை கைப்பற்ற நினைக்கிறார், தோல்வி அடைகிறார். இதில் நமக்கு முதன்மையாக தெரிய வேண்டிய செய்தி என்னன்னா, உலகத்தினுடைய மிக முக்கிய போர்களை வரிசைப்படுத்தினால் அந்த மார்க் ஆண்டனியும் கிளியோபாட்ராவும் சேர்ந்து அகஸ்டஸ் சீசருக்கு எதிராக நடத்திய போர் நமக்கு வருகிறது. அந்த போரில் தோல்வியுற்றாலும் கூட எப்படி கிளியோபாட்ரா தோல்வியுற்றார் என்றால், கப்பற்படையை வழிநடத்திய தளபதியாக கிளியோபாட்ரா இருந்திருக்கிறார் என்ற செய்தியை வரலாறு நமக்கு தருகிறது. யோசிச்சு பாருங்க, கப்பற்படையை கிமு 50ஆம் ஆண்டு வழிநடத்திய ஒரு வீர பெண்ணை, மிகச்சிறந்த ஒரு வீரரை, போர் வீரரை, பேரரசியாக இருந்தவரை அழகி என்ற ஒரே பட்டத்தின் கீழ் சுருக்கிவிட்டு மற்ற வரலாற்றை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். அதை தேடக்கூடிய வகையில்தான் வழிநெடுக வரலாற்றை நாம் வாசிக்கிறோம். அருமை பெருமக்களே, நான் சொன்னதெல்லாம் முதலில் தோன்றிய இத்தனை போர்கள், இதற்கு பின்னால் நின்ற தலைவர்கள், அந்த தலைவர்கள் பெண்ணாக இருந்த வரலாறு. இப்போ அப்படியே இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா, நான் ரொம்ப யதார்த்தமாகவே பேசுகிறேன். ஏன்னா பொதுவாகவே புத்தக திருவிழாக்கள் என்றால் குறைந்தது இங்கே இல்லை, பொதுவான கட்டமைப்பு 10 பாடல்களையாவது பாடிவிட வேண்டும் அவர் பேச்சாளர் என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு. ஆனால் என்னை பொறுத்தவரை மக்களுக்கு செய்தி போய் சேர வேண்டும் என்பதில்தான் மிகுந்த ஆழமாக இருக்கக்கூடியவர். அந்த வகையில் நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் உலக வரலாறு தானே. இன்னும் எனக்கு கொடுத்த நேரத்தில் 10 நிமிடங்கள் தான் இருக்கிறது. நீங்க இந்தியாவை பற்றி பேசுகிற போது இங்கே இத்தனை சகோதரிகள் இருக்கிறீர்கள், சகோதரர் இருக்கிறீர்கள், இத்தனை பெருமக்கள் இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடியவர்களிடத்தில் நாம் ஒரு கணக்கெடுத்தால், ஒருவேளை கை உயர்த்த சொல்லி கணக்கெடுத்தால், எத்தனை பேருடைய பாட்டி படித்தவர் என்று கேட்டால் நம்முடைய கை உயராது. கல்லூரி வரைக்கும் எத்தனை பேரோட பாட்டி போனவங்கன்னு கேட்டா, எத்தனை பேருடைய அம்மான்னு கேட்டா பாதி பேர் தூக்குவோம். எத்தனை பேருடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள்னு கேட்டா எல்லாரும் கை தூக்குவோம். எத்தனை பேர் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறீர்கள் என்று கேட்டால் அரங்கம் முழுவதும் கை தூக்கும். இப்ப நம்ம பாட்டி படிக்கல இல்லையா, அதுக்கு நம்ம கிட்ட என்ன வரலாறு இருக்கு? ஏன் பாட்டி படிக்கல, ஏன் அம்மா படிக்கல, ஏன் படிக்க விடல அப்படின்னீங்கன்னா, பெண்களை நாம் எதற்கு தயாரிக்கிறோம் என்றால் திருமணத்திற்கு தயாரிக்கிறோம். ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுவாங்கல்ல, நல்லா ரசவப்பா மார்க்கெட்டிங், கல்யாணத்துக்கு நல்லா சமப்பா மார்க்கெட்டிங். இன்னைக்கு எங்கம்மா இதெல்லாம் இருக்கு? 2023 போய் நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 2 மாதங்களுக்கு முன்னால் தெரிந்த ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தேன். செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் இதை நான் சொல்லுகிறேன்.
அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய சொந்த ஊருக்கு தான் சென்றிருந்தேன். அந்த பாப்பா அந்த பொண்ணை என்ன பண்ணாங்கன்னா வீடு கூட்ட சொன்னாங்க. இந்த பொண்ணு வீடு கூட்டுச்சு. அவங்க அம்மா வந்து குப்பையை பாரு, அடுத்தவங்க வீட்டுக்கு போய் இப்படி கூப்பிட்டுனா விளங்கும் அப்படின்னாங்க. இந்த பொண்ணு வந்து விளக்கமாற வேகமாக கீழே போட்டு இப்படியே தான்க்கா பண்ணுறாங்கன்ட்டு போச்சு. கொஞ்ச நேரம் கழித்து சாயங்காலமாக வந்து பாத்திரம் கழுவ சொன்னாங்க. அந்த பொண்ணு பாத்திரம் கழுவிட்டு இருந்துச்சு. இப்படி பாத்திரம் கழுவுனா விளங்கும் அப்படின்னாங்க. யாரே அவங்க அம்மா. முடிஞ்சிச்சு. வாஷிங் மிஷினில் போட்ட துணியை காய போட சொன்னாங்க. 12வது முடிச்ச சின்ன பொண்ணு. அவங்க போய் அந்த பொண்ணு துணியை காய போடுது. கிளிப்பு மாட்டுறதுல ஏதோ சிக்கல் போல, அது எனக்கு தெரியாது, அது வேற டிபார்ட்மெண்ட் அது. அப்போ இந்த பொண்ணு போய் கிளிப்பு மாட்டுறப்போ அவங்க அம்மா வந்துட்டு போகிறவங்க வீட்டில் கண்டிப்பாக மிதி வாங்குவேன்னாங்க. அந்த பொண்ணு உள்ளே வந்துச்சு. நான் அவங்க அம்மா கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்டேன், தூங்கவாது நிம்மதியாக விடுவீங்களா, இல்லை அவன் வீட்டில் போய் தூங்கிக்கன்னு இங்கே முழிச்சே இருக்க சொல்லுவீங்களான்னு கேட்டேன். நீங்கள் பெற்ற பெண் பிள்ளை, உங்களுடைய பெண் குழந்தைகள், அந்த குழந்தைகளை நீங்கள் அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய பண்டமாக வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? ப்ராடக்ட் அந்த பொண்ணு, இந்த ஃப்ரிட்ஜு இத்தனை வருஷத்துக்கு கேரண்டி வாரண்டின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு, இந்த வாஷிங் மிஷின் நல்லா துவைக்கும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு, கிரைண்டர் செம்மையா மாவாட்டும் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு, யார் அவர்கள்? உயிரிழக்கக்கூடிய அந்த 6 அறிவு படைத்த பெண்களை நாம் எப்படியாக பார்க்கிறோம்? அப்ப இன்னைக்கு நம்ம ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறோம்? இத்தனை பெரிய போராட்டத்திற்கு பிறகு கொஞ்ச நஞ்ச போராட்டம் அல்ல. முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பற்றி சொன்னார்களே, அம்மையார் முத்துலட்சுமி அவர்கள் கல்லூரிக்கு வந்தபோது அங்கிருந்த ஆண்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் பேச வேண்டும். இந்த பொண்ணை பார்த்தா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, படிக்க முடியல, இவங்க கல்லூரிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. உனக்கு ஒரு மாதிரி இருந்தா நீ வீட்டில் இரு, நான் காலேஜுக்கு வருவேன்னு சொல்லி அவர் படித்து முடித்தார், மருத்துவர் ஆனார், சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். ஒரு மாதிரி இருக்கவங்க தானே வீட்டுக்கு போனோம், நாம ஏன் போனோம்? இந்த உணர்வை நமக்கு வழிநெடுக வரலாற்றின் மூலமாக படித்த பெண்கள் பதிவு செய்திருக்கிறார்கள்.